ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் மதவாதி அல்ல ஆவிக்குரியவனே என்ற தலைப்பிலே கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாட் ரிலீஜியஸ் பட் ஸ்பிரிச்சுவல். மதவாதி என்பவர்கள் அல்லது இந்த உலகத்திலே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லா பிரிவுகளிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மதங்கள் லட்சக்கணக்கிலே உலகத்தில் இருக்கிறது. அதிலே ஒரு மதமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அது ஆவிக்குரிய ரகசியம். ஏனென்றால் நாம் ஆவியிலே நிரந்தரமாக வாழப்போகிறவர்கள். சரீரத்திலே 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று மோசே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மதவாதம் என்பது ஏதோ கிறிஸ்தவத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மாத்திரம் இவ்விதமாக மதத்தை பின்பற்றுபவர்கள் போல இருக்கிறார்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. எல்லா திருச்சபைகளிலும் the majority of the people, சில திருச்சபைகளிலும் அது ஒருவேளை சரிசமமாக இருக்கலாம். ஆனால் அநேகம் திருச்சபைகளிலே அநேக மக்கள் மதவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. ஒரு மத கோட்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்வது அவர்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாததாக. என்னுடைய மத வாழ்க்கை தனிப்பட்டது, என்னுடைய உலக வாழ்க்கை தனிப்பட்டது, நான் ரெண்டையும் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு கன்வீனியன்ட் லைஃப், ஒரு கம்ஃபர்ட் லைஃப் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். நாம் இதை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். கலாத்தியர் 1:14 அவர் ஊழியத்துக்கு வந்த புதிதிலே எப்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன் என்பதை குறித்து கலாத்திய திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 1:14, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இவர் யூத மதத்திலே இருந்த பொழுது அந்த யூத மதமானது முன்னோர்களால் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட வந்த மதம். அந்த மதத்திலே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அது ஒரு நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மதவாதிகளும் பக்தி உள்ளவர்கள் என்று தங்களை சொல்லுகிறார்கள். நாம நார்மலா பெண் மாப்பிள்ளை தேடும் பொழுது அதுல ஒரு தகுதியாக நாம் காட் ஃபியரிங் என்று கொடுப்போம். அந்த காட் ஃபியரிங் என்ற வார்த்தை இந்த மதவாதத்தை குறிக்கிற வார்த்தை தான். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்பது அதனுடைய அர்த்தம். ஆனால் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேள்விப்பட்ட அளவில் இந்த காட் ஃபியரிங் என்ற பீப்புள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற பயமானது, அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு மதத்தை சார்ந்த பயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்கள் வித்தியாசமானவர்கள். அதை நாம் பின்னால் பார்ப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த மத சம்பிரதாயம் கிறிஸ்தவத்துக்குள் வேரூன்ற ஆரம்பித்தது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அதனுடைய அடிப்படை பிசாசினுடைய தந்திரம் தான். கிறிஸ்தவம் மதமாக இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு பரலோக சிந்தனை இருக்காது. அவனுக்கு ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடக்கூடாது என்பதிலே அவன் மிக எச்சரிக்கையாக இருக்கிறான். ஆகவே அவன் இதை ஒரு மதம் என்ற ரீதியிலே வைத்து விட்டால், அது கிறிஸ்தவ மதமாக இருந்தால் என்ன, இயேசு கிறிஸ்துவின் மதமாக இருந்தால் என்ன, பரிசுத்தாவியானவரின் மதமாக இருந்தால் என்ன, அது உலகத்தில் இருக்கிற லட்ச மதங்களில அதுவும் ஒன்று என்று வைத்துக் கொள்ளலாம் என்பது அவனுடைய எண்ணம். ஆகவேதான் இந்த மத உருவத்தை கிறிஸ்தவத்துக்கு கொடுப்பதற்கு அவன் எடுத்த பெருமுயற்சியில ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறான் என்று நான் சொல்லுவேன்.
இன்னைக்கு நம்முடைய பைபிள் காலேஜஸ், கல்லூரிகள், இப்படிப்பட்ட வேதாம கல்லூரிகள் எப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுக்கிறது? எப்படிப்பட்ட தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவருடைய இருதயத்திலே உருவாகுகிற தேவனை குறித்த சிந்தனையும், குமாரனை குறித்த சிந்தனையும், ஆவியானவரை குறித்த சிந்தனையையும் அது நம்பிக்கையின் விசுவாசத்தின் வெளிப்பாடாக அதிகரிப்பதற்கு உதவி செய்கிறதா, அல்லது அவிசுவாசத்தை உருவாக்குகிற கல்வியாக இருக்கிறதா? தலைக்கு கல்வியை, அதாவது மூளை உபதேசம், அநேக வேதாம கல்லூரிகள் மூளை உபதேசத்தை தான் கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் இருதயத்துக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிற கல்வியை கற்றுக் கொடுக்கிற வேதாம கல்லூரிகள் மிக மிக குறைவு. அது கிட்டத்தட்ட ஒரு மதம் சம்பந்தமான கல்வியை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆரம்பம் எங்கே? இது மதம் என்பது ஆரம்பிக்கிறது எங்கே என்று சொன்னால், இன்னைக்கு அநேக வேதாம கல்லூரிகளிலே அது ஆரம்பமாகிறது. இரண்டாவதாக பாரம்பரியம் இதுல முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு தலைமுறையிலே நம்முடைய பூர்வீகம் வேறு நம்பிக்கை தான். சிலர் 4 தலைமுறைக்கு முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சிலர் போன தலைமுறையில ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த கால இடைவெளி வித்தியாசமாக இருக்கலாமே ஒழிய நம்முடைய மத நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம் வேற்று நம்பிக்கையிலே வாழ்ந்த தலைமுறையை சார்ந்தவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வந்த நாம் கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பித்த பிறகும் சில காரியங்களை, பாரம்பரியமான காரியங்களை நம்மால் விட முடியவில்லை. அவைகள் நாம் ஆவிக்குள் வளர வளர அதுவைகள் எடுபட்டு போய்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு சில சபைகளிலே அவைகள் அப்படியே தங்கிவிட்டது. பாரம்பரியமாக வந்த, நாம் வேற்று நம்பிக்கையிலே இருந்த பொழுது கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் அப்படியே தங்கிவிட்டது. அவர்களுக்கு வேதாகமத்தின் வார்த்தைகளை காட்டிலும் இந்த பாரம்பரியத்துக்கு அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது எங்க சபையின் பழக்கம் என்று சொல்கிறார்கள். சாபக்கேடு, சாபக்கேடு. Beyond Bible, nothing is important. வேதாமத்துக்கு வெளியே எதுவும் நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது எத்தனை தலைமுறையா வந்த பாரம்பரியமாக இருந்தாலும் சரி. இன்னுமாக பாருங்கள், மாம்சீக பக்தி. தூரத்துல போகும்போது சர்ச் டவரை பார்த்தா கும்பிடுவாங்க. எங்கேயாவது சிலுவையை பார்த்தா இவங்க சிலுவை போட்டுக்கிடுவாங்க. வெளியே டீ குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு வருவான். சர்ச்சு வாசல்ல வந்தோன்னா அப்படி அந்த ஆலயத்தை அப்படி தெய்வாதீனமா அப்படி பக்தியா பார்த்து அப்படியே ஒரு பகுவியமா உள்ள வருவான். கம்யூனியன் அன்னைக்கு அவர் சிகரெட்லாம் குடிக்க மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சீகத்திலே சில பக்தி வினயங்களை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய சரீர வாழ்க்கை, மாம்சீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதிலே நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாது. திருச்சபைகள் எல்லாமே ஆவிக்குரிய ரகசியங்களை தான் கற்றுக் கொடுக்கின்றன. அவைகள் எல்லாம் பரிசுத்தவான்களால் ஆவிக்குரிய தரிசனத்தோடு உருவாக்கப்பட்டது. சிங்கன்பால்க்கு வந்தாரு, குறுகிய காலத்துல ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி அந்த பரிசுத்தவான் நம்முடைய மண்ணிலேயே மரித்து போனார். எத்தனை மாதங்கள் அவர் டிராவல் பண்ணி வந்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் இந்த தமிழ் மொழியை அன்றைய தமிழ் ஆசிரியரிடம் அவர் கற்றுக்கொண்டு
அவங்கெல்லாம் வேற்று நம்பிக்கையில் இருந்தவர்கள். அவளிடத்துல கற்றுக்கொண்டு நமக்கு தமிழ் வேதாமத்தை உருவாக்கி கொடுத்தாரு. அவருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நாம். இவ்விதமாக பிஷப் கால்டுவெல், எத்தனையோ மிஷனரிகள், அவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய அடித்தளத்தை தான் நமக்கு வைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் நாமோ நம்முடைய தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக, அது நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதுயா, எனக்கு ஒரு மதவாதியா இருக்கிறது கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏன்னா மதவாதியா இருந்தாச்சுன்னா எங்க வேணாலும் போய் நிக்கலாம். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். சமதர்மம் இன்னைக்கு உலகத்துல அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உலகத்துல பழகும் போது நல்ல சமமா எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் இந்த உலகத்தில் வேறுபட்டவர்கள். அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுகிற மாதிரி நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கு பெறக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை பாருங்கள். நான் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தது. நீங்கள் கிறிஸ்தவத்துல வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு ஒரு மதவாதியாக, நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யல, நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்யல, இவ்விதமாக பேசுவதனாலே அது பக்தி அல்ல, அது ஒரு மத பக்தி. நீங்கள் கலாத்தியர் 1:13 பாருங்கள். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கற்றிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். இதான் ரெண்டு குரூப். ஒன்று யூத மார்க்கம், மற்றொன்று தேவனுடைய சபை. இந்த தேவனுடைய சபை என்பதுதான் ஆவிக்குரிய ஒரு காரியம். அது தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம், அது கிறிஸ்துவின் சரீரம். இங்கே மதத்துக்கு இடம் கிடையாது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்றாரு, நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது நான் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவர்களே என்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கவில்லை. நான் தேவனுடைய சபை. இந்த மதம் என்கிறதே கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளிலே உருவான ஒரு காரியம் தான் மதம். அது ரிலீஜியஸ். ஒரு அரசர் அவருடைய நாட்களிலே அதை அரசாங்க மதமாக அவர் அங்கீகரித்தார். அன்றைக்கு தான் இந்த அழிவு ஆரம்பிச்சது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் இந்த காரியங்களை எங்கிருந்து கற்றுக்கொண்டேன்? நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது இந்த சத்தியங்களை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆகவே நான் இந்த யூத மார்க்கத்தின் சத்தியங்களை ஒரு மனிதனிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன். இதுதான் இன்றைக்கு ஏன் இந்த மத கோட்பாடு நம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னால், நாம் படிக்கிற புத்தகங்கள், நமக்கு கற்றுத்தருகிறவர்கள் எல்லோரும் தங்களுடைய மூளையில் உதிக்கிற சிந்தனையினாலே எழுதிய கட்டுரைகள். உலக பிராரமாக அப்படி சில மனிதர்கள் எழுதி வைத்த ஆராய்ச்சி புத்தகங்களை கொண்டு நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளத்தையே அசைக்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு மதவாதிகளாக மாறி போனோம். பவுலுக்கு அதுதான் பிரச்சனை. அதுதான் அவர் சொல்றார், நான் கமாலியேல் என்ற ஒரு கல்வி ஞானியினுடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொண்டதுதான் யூத மார்க்கம். ஆனால் அவர் கிறிஸ்துவின் அந்த உண்மையான சத்தியத்தை எப்படி கற்றுக்கொண்டார் பாருங்கள். கலாத்தியர் 1:11-12 என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல வென்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை,
மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு அருமையான டீச்சிங் பாருங்க. ஐயா, யூத மார்க்கத்து காரியத்தை நான் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். ஆனால் இயேசுவினுடைய நற்செய்தியை நான் ஒரு மனுஷனால் பெற்றதில்லை. நான் அதை ஒரு மனுஷனிடத்திலிருந்து கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இது இன்னைக்கு சொல்லுவோம் என்றால் சிலருக்கு அதனாலதான் இவங்க வித்தியாசமா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடலாக மரியாதை சொன்னார். அவள் என் பாதத்திலே உட்கார்ந்து என்னுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் ஆவிக்குரியவர்களாக, சீஷர்களாக மாறுவோம். மீண்டுமாக கலாத்தியர் 1:16 முதல் 18 வசனங்களை பாருங்கள். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே மற்ற அப்போஸ்தலரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கினேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவருக்கு இந்த உண்மையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அவர் அதை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் யோசனை பண்ணவில்லை. இதை யாருக்கிட்ட போய் கற்றுக்கொள்ளலாம்? எந்த பைபிள் காலேஜில் போய் கற்றுக்கொள்ளலாம்? நமக்கு முன்னோடிகளாக இருந்த ஊழியக்காரர்கள் யார்? பேதுரு பார்க்கலாமா? அப்போஸ்தலர்கள் யாரையாவது பார்க்கலாமா? இப்படி நான் எதை குறித்தும் சிந்திக்கவில்லை. கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்த உடனே நான் என்ன செய்தேன்? அரபி தேசத்து பாலைவனத்தில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தேன். ஆகையினால்தான் எந்த ஆசிரியர்களாலும் எழுத முடியாத தேவனுடைய தரிசனங்களை, தேவனுடைய சிந்தனைகளை நமக்கு கொண்டு வந்து வைக்க அப்போஸ்தலனாகிய பவுலால் முடிந்தது. அவர் 3 ஆண்டுகள் ஒரு பாலைவனத்திலே தேவனுடைய பாதத்தில் இருந்திருப்பாரே, ஆனால் அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதுக்கு பிறகுதான் அவர் கழிச்சு பேதுருகிட்ட வராரு. ஒருவேளை அவர் பேதுருவிடத்துல முதலிலேயே பேசியிருந்திருப்பாரே, ஆனால் அவர் தேவனுடைய சத்தியத்தை பேதுரு சொன்ன வார்த்தைகளை கொண்டுதான் ஒப்பிட்டு பார்த்து இருந்திருப்பார். இப்ப அவர் அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆக அவருக்கு இயேசு போதித்த காரியங்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த வைராக்கியத்தில் அவர் வாழ்ந்தார். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சீஷர்களுக்கு 3.5 ஆண்டுகள் இயேசு மாம்சத்திலே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். பேதுருவுக்கு ஆவியிலே 3 ஆண்டுகள் அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு சில டிவியில சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். 15 வயசு 12 வயசு பிள்ளைகள் எல்லாம் பேசிட்டு ஆவியானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க. இதெல்லாம் அட்டூழியம் தானே ஒழிய ஊழியம் கிடையாது. மெச்சூரிட்டி வரணும். அது சில பெற்றோர் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து அவர்கள் அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல. தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு அதை நீ கற்றுக்கொள்ள முடியும். சின்ன வயதுல உன்னால எப்படி அதை கற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு மந்திரம் கிடையாது. இது ஒரு லாங்குவேஜ்ல நாம படிச்சு கொண்ட ஒரு மந்திரம் கிடையாது. இதுல நம்முடைய அனுபவமும் கலந்து இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் தான் ஆவிக்குரிய அனுபவம். நீங்கள் அதைத்தான் அந்த கலாத்தியர் நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாரு. கலாத்தியர் 1:1 பாருங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் மனுஷரால் பெற்றுக்கொண்ட காரியம் அல்லையா இந்த பதவி அல்லது இந்த ஊழியம்? அல்லது ஒரு மனுஷன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, மனுஷன் மூலமாயும் அல்ல, அது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. இதனுடைய எல்லா அந்தரங்க காரியங்களையும் நான் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
நீங்க ஆலயத்தில் செய்து கொடுக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஜெபம் செய்யுங்கள். ஒரு தரிசனத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தரிசனத்துக்குரிய வார்த்தையையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சில வேதாமத்தை விரித்து வைத்துக் கொண்டு சில புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அல்லது நீங்கள் வேதாம கல்லூரியிலே படித்த காரியத்தை உங்கள் மனதிலே கொண்டு வந்து பேசுவீர்களே ஆனால் அது உயிரற்ற ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தையினால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பேசிய 3/4 மணி நேரம் உங்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே கடந்து போயிருக்கும், அவ்வளவுதான். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில நேரங்களில் நான் சில செய்திகளை யூடியூப்ல பார்க்கிறேன். அது எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். நான் அதுல சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக பார்க்கிற செய்திகள் வேறு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு நல்ல கதையாக அதை உருவாக்கி ஜனங்களை ரசிக்கும்படியாக 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் அந்த ஒரு காரியத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். there is no result. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஜனங்கள் ரசிக்கணும். மிக வேதனைக்குரிய காரியங்கள். ஆகையினால்தான் ஜனங்கள் அந்த உயிர் மீட்சி அடைந்து வருவதற்கு சில போலிகளை பிசாசானவன் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள் வைத்திருக்கிறான். நீங்க இயேசுவினுடைய வார்த்தையை பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க சாதாரணமா சொல்றேன். உங்க சர்ச்சில் கொயர் பாடிக்கிட்டு போகுது. அப்படியே முன்னால ஒருத்தர் கிராஸ் கொண்டு போறாரு, பாட்டு ஞான பாட்டு எடுத்து அப்படி பாடிக்கிட்டு போறீங்க. யாராவது அந்த பாட்டினுடைய வரியை உணர்ந்து பாடுறீங்களா? உங்க மனசார உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அந்த பாட்டை நான் உணர்ந்து பாடுனேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க இடத்துல போய் உட்கார்ந்து ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு பாடுனேன்னு உங்ககிட்ட கேட்டாச்சுன்னா உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க ஆண்டவரை ஏமாத்தலங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றார். அவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அதுல ஒரு பாட்டு பாடம் அந்த உதடு வந்து மூவ் ஆகும். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. அவங்க சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்குது. கர்த்தருக்கும் அந்த சிந்தனைக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆலயத்துக்குள்ள இருக்கிறது 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அங்கே இயேசு வாசம் பண்ணி இருக்கிறார். அவருடைய பாதத்தை சுத்தி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பரலோகத்துல போய் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படி இயேசு முகத்தை தத்ரூபமா பார்க்கும்போது நமக்கு எங்கேயாவது டைவர்ஷன் வருமா? அந்த அனுபவம் தான் நமக்கு ஆலயத்துக்குள்ள வரணும். ஆலயத்துக்கு அப்படி அந்த ஃப்ரண்ட் சேர்ல உட்கார்ந்து அதனுடைய முழு காரியங்களையும் ஒரு உள்ளான ஒரு ஆர்வத்தோடு நான் தேவனோடு உறவாடுகிற வேளை என்று நாம் இருப்போமானால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். முன்னால கிளாஸ் பிடிச்சுக்கிட்டு பின்னால நீ பாட்டுக்கு ஏதோ சிந்தனையோட பாட்டு பாடிட்டு போனீங்கன்னா உனக்கு அது அந்த வாரத்து மத நிகழ்ச்சி. ஆமா, இந்த வாரம் இது உனக்கு ஒரு ரிலீஜியஸ் ப்ரோக்ராம். அடுத்த வசனம் பாருங்க, மார்க் 7:7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த மதவாதிகள் என்ன செய்யறாங்களாம்? மனுஷர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். நம்ம சபை வழக்கம் என்னவென்றால், என்ன சபைக்கு என்ன சட்டம் ஆடுது? அதுதான் தேவனுடைய சபையாச்சே. அதுக்கு பைபிள் தானே அதுக்கு பேசிக் லா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, எவ்வளவு வேதனையோட இயேசு சொல்றார் பாருங்க. அவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணி நீ பைபிள் காலேஜில் படிச்சதுகளை அல்லது யாராவது ஒரு மனுஷன் சொன்னதை கேட்டால ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இந்த பைபிள் வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரணுமே, உங்களுக்குள்ள ஒரு பயம் வரணுமே. பெரிய காரியங்களை சொல்ல வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து எளிமையான காரியங்களை தான் அழகாக உதாரணங்களாக கற்றுக் கொடுத்தார். நாமும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சத்தியங்களை கர்த்தரிடத்துல கேட்கும் போது பரலோகத்தை எப்படி எத்தனை உதாரணம் சொன்னார்? பரலோகத்துக்கு அது ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு சமானம் அப்படின்னார். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னார். அழகழகாக சின்ன சின்ன ஊமைகளை சொல்லி அவர் நமக்கு புரிய வைத்தாரே.
நம்ம ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்தா சத்தியத்தை நமக்கு எளிதாக நம்மிடத்திலே வருகிற விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்க மாட்டாரா? ஆழமான சத்தியம் என்று சொல்லி இவருக்கும் புரியாமல் கேட்கிறவருக்கும் புரியாமல் பேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை 8ஆம் வசனத்தை பாருங்க. மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறீர்கள். நான் அந்த பாரம்பரியத்தை குறித்து உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க வேண்டிய தேவையில்லை. உங்க சபைகளில் நிறைய பாரம்பரியம் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அந்த பாரம்பரியம் உங்களுக்கு மிக மேன்மையாக போய்விட்டது. எங்க சபைக்கு இது வழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உன் சபை ஆண்டோடைய சபை இல்லை, அது தேவனுடைய சபை கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சபையினுடைய எல்லா சட்ட திட்டங்களும் வேத புத்தகத்தின் உரசி பார்க்கப்பட்டு வேத புத்தகத்தின் பேசிக்காக அதைத்தான் அஸ்திபாரமாக வைத்து எழுதப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நாம கீழ்ப்படியணும். மனுஷனுடைய ஞானத்திலே உருவாகிற சட்ட திட்டங்கள் அல்ல. ஒருவேளை சர்ச்சுக்குள்ள இந்த இடத்துல சப்பல் போடக்கூடாது, இப்படி வந்து இந்த வாசல் வழியாக போகணும், கம்யூனியனுக்கு இப்படித்தான் போகணும், நம்ம சர்ச்சில் இப்படித்தான் உட்கறணும், இது எல்லாமே ஒழுக்கத்துக்கு அடுத்தது. இதை நான் சொல்லவில்லை. ஆனால் பாரம்பரியமாக வழிபாட்டு முறைகளிலே, உபதேசங்களிலே, ஊழிய முறைகளிலே தவறுகள் இருக்குமே ஆனால், அது வேதத்தின்படி தவறாக இருக்குமே ஆனால், அதைத்தான் கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறார். அவர்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறார்கள். இன்னுமாக 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். நீங்க வசனத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறீங்க. அதை நீங்கள் அசிங்கமாக்குகிறீர்கள், அவமாக்குகிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் மதவாதிகளாக இருக்கக்கூடாது. நாம் ஆவியிலே வாழப் போகிறவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள். இந்த மதவாதம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அது மனுஷரை பிரியப்படுத்துகிறது, ஆனால் ஆவிக்குரியவர்களோ தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். இந்த மதவாதிகளினுடைய நோக்கமே மனுஷரை பிரியப்படுத்துவது, ஆவிக்குரியவர்களின் நோக்கம் தேவனை பிரியப்படுத்துவது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? 3/4 மணி நேரம் பிரசங்கம், அதுல ஒரு 2 ஸ்டோரி, 2 காமெடி, 2 ஜோக்கு. மக்கள் கொஞ்சம் அப்படி சந்தோஷமா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வச்சுட்டு ஊமுன்னு போக கூடாது. அவன் இங்க ஊமுன்னு போக மாட்டான், வெளியே போய் அழுவான். அந்த வாரம் முழுசும் அவன் அழுவான். அவனுடைய போராட்டங்களுக்கு அவனுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தைரியத்தின் வார்த்தைகள் இந்த ஃபுல்ஃபிட்ல இருந்து வரலன்னா அடுத்த ஒரு வாரம் அவனுக்கு சாபத்தின் வாரம், அவனுக்கு பிரச்சனைக்குரிய வாரம். இன்னைக்கு சபைக்கு, உங்க சபைக்கு 100 பேர் வராங்களோ, 50 பேர் வராங்களோ, 500 பேர் வர்றாங்களோ, அந்த சபையின் போதகராய் இருக்கிறவர்கள் அல்லது அந்த சபையிலே செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த 500 பேருக்கு ஆண்டோட பாதத்துல உட்காரணும். ஆண்டவரே, நான் போகிற திருச்சபையிலே எப்படிப்பட்ட ஜனங்கள், எப்படிப்பட்ட தேவைகளோடு வருகிறார்கள் என்று தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் மறந்திருக்கிறீங்க. ஆகவே அந்த ஜனங்களுக்கு தேவையான ஒரு மன்னாவை இந்த வாரம் நீங்க எனக்கு தரணும்னு கேட்டுட்டு வாங்க. உங்க வாயிலிருந்து வருகிறது தீர்க்க தரிசனமாக இருக்கும். அதுதான் ப்ராஃபஸி, அதுதான் ப்ராஃபஸி. சும்மா எடுப்புல ஆதியாகமத்துல இந்த உபாகமத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படி அழிழ்த்து விட்டு அந்த ஜனங்களும் ஏதோ தங்களுக்கு இதெல்லாம் சொந்தம் நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு போறாங்களே, அது அல்ல. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்தந்த நாளின் தேவைகளை கத்தர் அந்த வாரத்திலே திருச்சபையிலே சரியான ஆவிக்குரிய உணவாக கொடுப்பார். மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதுதான் ஆவிக்குரிய சபை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இங்க யாக்கோப இவர் கொன்றார், ஏரோது ராஜா. இப்ப பேதுரு அவர் சிறைச்சாலையில கைது பண்றாரு. நீங்க அந்த 12:3 அவர் சொல்றதை பாருங்க.
யாக்கோபை கொலை செய்தது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஏரோது கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மதவாதிகளுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தங்களிடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமானது எதுவானாலும் செய்வார்கள். பேதுருவுக்கு என்ன தோணுது, யூத மதவாதிகளுக்கு அன்றைக்கு யாக்கோபை பிடிச்சு கொலை பண்ணது பிரியமா இருந்துச்சு. இன்றைக்கு ஜனங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதற்காக சபைகள், இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே பாரம்பரியமாக கூட இல்லாத காரியங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார். புதிதான காரியங்களை கண்டுபிடித்து சபைகளுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்ணணும், ஜனங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். சில சபைகள்ல சில விளையாட்டு போட்டிகள் வைக்கிறார்கள். நல்ல காம்பவுண்ட் எல்லாம் இருந்தா ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கலாம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வைக்கலாம். அந்த சபையினுடைய தரிசனங்களை கெடுக்கிற மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கே முக்கியத்துவம் கொடுத்து போயிடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் ஒரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு வழி விலக்குகிறதாக இருந்து விடக்கூடாது. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முடிவு எப்போ இருக்குன்னு தெரியாது. நான் என்டர்டைன்மெண்ட்டிலே மூழ்கி இருப்பேனே ஆனால் நான் என் தேவனை விட்டு விலகி வந்து விடுவேனே, அந்த நாளில் என்னுடைய முடிவு இருக்குமே ஆனால் நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் அதுக்கு நல்ல சினிமா பார்த்துட்டு எந்த ஒழுக்கத்திலையும் நான் கேர் பண்ணாம நான் ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வேற்று நம்பிக்கையில வந்திருக்கலாமே, அதுக்கு ஏன் நான் கிறிஸ்தவனா இருக்கணும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் அந்த டிசம்பர் மாசங்கள்ல அந்த அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிற மாநிலங்களில மது வியாபாரம் அதிகம் அப்படிங்கிறான். டிசம்பர் மாதத்துல அதிகமா, அதுவும் குறிப்பா கிறிஸ்துமஸ் நாடு, நியூ இயர் தினங்கள்ல ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன கழுத்துல கிராஸ் போடுறதுனால நீ கிறிஸ்தவனா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனுஷரை பிரியப்படுத்துவது மதம், அதுதான் நோக்கமா இருக்குது. வருஷம் வருஷம் நம்ம ஒரு ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் சில நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாமே மற்ற மதத்தினரும் தயாரிக்கிறார்கள். மாசி மாசம் இந்த ஃபெஸ்டிவல், பங்குனி மாசம் இந்த ஃபெஸ்டிவல், சித்திர மாசம் இந்த ஃபெஸ்டிவல், ஐப்பசி மாசம் இந்த ஃபெஸ்டிவல், இத்தனை நாள் திருவிழா. இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நிகழ்ச்சி நிரல்கள் அல்ல, இது பரிசுத்தத்தின் வளர்ச்சிக்குரிய காரியங்கள். அதுக்கு இந்த சபை என்ன எஃபர்ட் எடுத்திருக்கு? என்னுடைய விபிஎஸ்ல நான் என்னுடைய குட்டி பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளர்வதற்கு நான் என்ன எஃபர்ட் எடுத்திருக்கிறேன்? என்னுடைய வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளர்வதற்கு எங்க சபை என்ன எஃபர்ட் எடுத்திருக்கு? நீங்கள் பரிசுத்தவான்களை உருவாக்கி பாருங்கள், உங்கள் சபை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனுஷர்களை பிரியப்படுத்துவதல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் தான் ஆவிக்குரியவர்களுடைய சிந்தனையாயிருக்கும். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 6:6, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஒளிய செய்யாமல். அதாவது அது என்ன அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, புதிய மொழிபெயர்ப்புல ஊழியக்காரன் போல வேஷம், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, அந்த வார்த்தையை பார்க்கணும், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, மதத்தின் ஊழியக்காரனாக அல்ல, ஈவன் சபையின் ஊழியக்காரனாக கூட போடல. அப்போதான் பவுல் மிக அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஐயா, நீ மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியத்தை செஞ்சிராத. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் யார் வேணாலும் திட்டிட்டு போடும். ஒரு சபையில நான் செய்து கொடுத்ததற்கு அந்த சபையில் உள்ள ஒருத்தர் சொன்ன வார்த்தை, இவர் சபைக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன்.
சபைக்கு விரோதமாய் பிரசங்கிக்க என்னை அனுமதித்தபடினாலே நன்றின்னு சொன்னேன். ஒருவேளை நீங்க அவ்விதமாக கடினமான உபதேசம் கர்த்தர் உங்கள் மூலம் பேசுவாரே, ஆனால் சபைக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அது பிசாசு சொல்லும். ஏன்னா பிசாசுக்கு அது அவனுடைய சபை இல்ல, அவனுடைய சபைக்கு அது விரோதமா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளை, அவர்கள் கரத்திலே கொடுத்த இந்த பிள்ளைகளை எனக்காக உருவாக்கும்படியாக எடுத்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள சத்தியத்தை சொன்னார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பாராட்டுவார். அது உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படிம்பார் கடைசி நாள்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதே 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:8 பாருங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்க. குட் ஹார்ட், நல்ல மனசோட ஊழியம் பண்ணுங்க. நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அது ஒரு சில நிமிஷங்கள் கொடுக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. ஆனா அந்த மனுஷன் வாழ வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை கொடுப்பீர்களே, ஆனால் அவன் காலாகாலத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பானே, அவன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்குமே. நான் சின்ன வயதுல இதை கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்படித்தானே. எனக்கு சண்டே ஸ்கூல்ல நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், என்னுடைய வாலிப வயதிலே நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் தானே என்னுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது. இதோ ஒரு தென்னிந்திய திருச்சபை தானே எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு பாரம்பரிய திருச்சபை தானே எனக்கு கற்றுக் கொடுத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகிறதை பாருங்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும், தவறாக போதிக்கிறவர்களை கண்டித்து பேசவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற, தான் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ற காரியங்களை நீ உண்மையாய் பின்பற்றுகிறவனா இருக்கணும். யூ should be a ரோல் மாடல். இதுதான் ஆவிக்குரிய காரியம். மதவாதிகள் அப்படி கிடையாது. எனக்கு தெரிய ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, நான் எப்பொழுது இந்த போதகருக்குடைய ஆடைகளை இருக்கிறேன்னா எப்பொழுது வரைக்கும் நான் போதகன், நான் வெளியே வந்துட்டா நானும் ஒன்னப்பால தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதருக்கும் அவருக்கும் தகராறு அதுல சொல்றாரு. அப்படியல்ல, நான் போடுகிற ஆடை மாத்திரம் அல்ல, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டவன். இந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு ஏற்றபடி வாழுகிறவனாக நான் பேசுகிறேன். நீங்க அப்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ரசிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க கூட்டத்துல, உங்க ஊழியத்துக்கு அதிக கூட்டம் வராது, ஆனா கர்த்தருடைய நேரடி பார்வை உங்கள் மீது இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீர்கள். நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், சின்சியரா பண்ணுங்க. வாலிப இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கலாம், சின்சியரா பண்ணுங்க. மனுஷர்கள் அப்ரிஷியேட் பண்ணல நினைக்காதீங்க. எப்போ ஒரு மனுஷன் உங்களை நீங்கள் செய்கிற உண்மையான ஊழியத்தின் நிமித்தம் தூஷிக்கிறானோ, நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு ஒரு முறை என்ன செய்யறாரு, அவர் தம்முடைய 2ஆம் வருகை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் பேசின உடனே அவங்க சொல்றாங்க, இயேசுடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் பின்பற்றுவார்ல, அவர் சொல்றது நடக்க போகிற காரியத்தை தெரிஞ்சமா சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள். அதே அதிகாரம் யோவான் 6:66 பாருங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். சத்தியத்தை போதிக்கிறதுனாலே நீ சத்ருவானாலும் பரவாயில்லை, ஆனால் நீ கர்த்தருடைய உண்மையான சீஷனாயிருப்ப. வர்ற கூட்டம் எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போட்டோம், ஆனா அவங்க எல்லாத்தையும் நீங்க பரிசுத்தவான்களாக உருவாக்க முடியும். உங்க சபையில இருக்கிற ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக உருவாக்க முடியும். ஏடபிள்யூ டோசர் என்ற ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தைகளே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏடபிள்யூ டோசர் ஒரு நல்ல பரிசுத்தவான். ஒருவனுக்கு ஓரளவுக்கு பிரசங்கிக்கும் திறன் இருந்தால் கூட தன் பிரசங்க திறமையால் ஒரு சிறு கூட்டத்தை கூட்டிவிட முடியும். மேலும் பல்வேறு கவர்ச்சியான உபதேசங்களை பிரசங்கித்து விட்டு ஜனங்களின் தவறுகளை சுட்டி காட்டாமலும் சரி செய்யாமலும்
வேண்டிய சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சொல்லாமலும் இருந்துவிட்டால் அந்த சபையில் இருக்கும் மக்கள் உள்ளம் மகிழ்ந்து அந்த சபையில் திருப்தியாய் நீடித்த நாட்களாய் அமர்ந்திருப்பார்கள். பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்பு அந்த ஒரு பரிசுத்தவான் எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீங்க சபையில கண்டிக்காம ஜனங்களை கவர்ச்சியான உபதேசங்கள்னால நீங்க உற்சாகப்படுத்தி நீங்க வைத்திருப்பீர்களே, ஆனால் அந்த சபை மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன்னா கல்லறைக்கு போறவங்க தானே. There is no difference between the animal and the human beings. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நாம் விசேஷமானவர்கள். நாம் நித்திய நித்தியமாக வாழப் போகிறவர்கள். நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு உலக பிரகாரமான கல்வியில கூட அவன் கற்று தேர்ந்து வர வர அவனுக்கு எவ்வளவு உயர்வான கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். வருஷ வருஷம் சபையினுடைய அந்த டீச்சிங் லெசன்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக வேண்டாமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். நாங்க ஒரு இடத்துல போய் சத்தியத்தை டீச் பண்ணோம். ஆனா அங்க எங்களுக்கு போராட்டமும் நிந்தையும் தான் வந்தது. ஆனாலும் நாங்கள் அதற்காக சத்தியத்தை மாற்றல, மீண்டுமாக அதே சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளை. எதிர்ப்பு வந்தா வரட்டும், நமக்கு இது பிழைப்பு இல்லை, நமக்கு இது வாழ்க்கை. நான் அந்த வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். என் முன்னால் இருக்கிற அந்த கூட்டத்தை தகுதிப்படுத்துவதற்காக நான் போராடுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அருமையான TLC ஈரோடு திருச்சபை பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய முதல் தரிசனம். இந்த கூட்டத்திலே வந்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய தரிசனம். இந்த தரிசனம் இருக்கிறனால நான் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து இந்த வாரம் எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பான்னு கேட்பேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் மூளையில உருவாகிற வார்த்தைகள் அல்ல. இரண்டாவதாக, மனிதர்களை பிரியப்படுத்துவது தேவனை பிரியப்படுத்துவது. இரண்டாவதாக, சரீரம் அல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம இது மதம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அது சரீரத்துக்குரிய காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், 2 டேஸ்ல 40 நாள் உபவாசம் இருக்கணும். நான் உபவாசத்தை குறை சொல்லவில்லை, தவறுதலாக சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த உபவாசத்தை மட்டும் மேன்மைப்படுத்துவீர்களே, ஆனால் அதனால்தான் அது ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் எச்சரிக்கிறார். அது அந்தரங்கமாக இருக்கணும். அது தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு உலகத்தின் காரியங்களை நான் ஒதுக்கிவிட்டு தேவனிடத்துல நான் வைராக்கியமாக காத்திருக்கிறேன் இந்த உணர்வு பூர்வமாக இருக்கணும் வேண்டுமே ஒழிய, நான் சரீரத்தை ஒடுக்கி இருக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு சரீர பிரகாரமான காரியமா இருக்குமே ஆனாலும் மதச்சடங்காக மாறிவிடும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் ஆவியிலே நிறைந்திருப்பீர்களே ஆனால் உங்களிடத்திலே மாம்சம் கிரியை செய்யாது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சரீரத்துக்கு அடுத்ததாக இருந்து விடக்கூடாது. நான் ஓடி ஓடி சபைக்காக இவ்வளவு பாடுபட்டேன் என்பது மார்த்தாளுடைய ஊழியம் தான், அது தேவை. ஆனால் அதை காட்டிலும் நான் எவ்வளவு நேரம் தேவனிடத்துல தனித்து இருந்தேன், நான் எவ்வளவு நேரம் ஆவியிலே நான் நிரம்பி கர்த்தரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன், உறவாடி கொண்டிருந்தேன். இந்த அனுபவம் தான் ஆவிக்குரிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் உள்ள பிள்ளைகள் எல்லா திருச்சபைகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு ரோல் மாடல் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். தேவனை நாம பார்த்தது இல்லை. தேவனுடைய கிரியைகள் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. யெகோவாகிய தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி நம்மோடு ஒருவராக வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்.
அவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ நாம இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் இருக்க வேண்டுமே ஒழிய ஏதாவது கோட்பாடுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக. அதனால்தான் அவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ரோமர்ல அந்த டீச்சிங்கை நீங்க நல்லா படிக்கணும். இப்ப நான் அதை பேச முடியாது. ஒருவேளை அந்த சத்தியத்தை அது மாற்றிவிடும். அந்த நியாய பிரமாணத்தை அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் அதை அப்படியே தங்களுக்கு மத ரீதியாக மாற்றி அதை சரீர பிரகாரமான ஒழுங்காக அவர்கள் மாற்றி விட்டார்கள். அதைத்தான் இயேசு எதிர்த்தார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா மனுஷனுக்கு கீழ்ப்படியலைங்கிற ஒரு பயத்தை கொண்டு வரும். ஆனா ஆவியின் கிரியைகள் நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா, ஐயோ நான் தவறி விட்டேனே என்று சொல்லி மீண்டுமாக கர்த்தரிடத்துடைய பாதத்திலே போய் ஒப்புரவாகுதலின் ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கும், ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும். இதான் ஆவிக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கும் மாம்சத்தில் உள்ளவங்களுக்கும் வித்தியாசம். மாம்சத்துல தவறு மாம்சத்தின் வழியை பின்பற்றுகிறவர்கள் தவறு செய்தால் விழுந்து போவார்கள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி விழுந்துதான் இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குள்ள வளர்ந்து வருகிற பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்து விட்டாலும் ஆவியானவருடைய உந்துதலினாலே மீண்டுமாக அவர்கள் ஒப்புரவாகி விடுவார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. மாம்சம் என்ன செய்தான்? அது நமக்குள்ள இச்சைகளை உண்டாக்கி நமக்கு இரண்டாம் மரண தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அதுக்கு நேராக வழி நடத்துகிறது. பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, நியாய பிரமாணத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய ஊழியம் கர்த்தராகிய ஆவியானவர், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதப்பட்ட வேத புத்தகத்தின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சரீர பக்தி என்பது எப்போதோ பக்தி. லென்ட் டேஸ் 40 நாளும் ஒரு பக்தி இருக்கும். சர்ச்சில் சண்டே ஒரு பக்தி இருக்கும். எழுப்புதல் கூட்டங்கள்ல ஒரு பக்தி இருக்கும். ஆல்நைட் பிரேயர்ல ஒரு பக்தி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே பக்தியில இருப்பார்கள். இன்றைக்கு நான் ஒரு ஆவிக்குரிய நிலையில இருந்தால் நாளைக்கு இதை விட கொஞ்சம் வளர்ந்திருப்பேன், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருப்பேன். ஒருவேளை அதுக்கடுத்த நாள் கொஞ்சம் இறங்கினாலும் அதற்கடுத்த நாள் அதை சரி செய்து நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறுவேன். இதுதான் சரீர பிரகாரமான மத வழிபாட்டு முறைக்கும் ஆவிக்குரிய கர்த்தரை தொழுது கொள்கிற முறைக்கும் உள்ள வித்தியாசம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த முழுமையான ஆவியினுடைய நிறைவு நம்முடைய தாகமாக மாறணும். இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்த காரியத்தை நான் பலமுறை உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இது ஒரு அனுபவம் அல்ல, இதுதான் ஆரம்பம். நீங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த யூத மதம் தான் பேசப்பட்டது. இயேசுவானவர் புதிய ஒரு உடன்படிக்கை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஆனால் என்றைக்கு ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்டாரோ அன்றைய தினத்திலேயே 3000 ஜனங்கள் இயேசுவினுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்கள் ஆரம்பமானது ஆவியானவருடைய நிறைவை கொண்டுதான். ஆகவே ஆவியானவர் பெந்தேகோஸ்தே சபைக்குரியவர் என்று தவறுதலான போதனை நம்மிடத்தில் உலாவி விடக்கூடாது. ஆவியானவர் தான் திருச்சபையின் தலைவர். அவர் எல்லா திருச்சபையும் அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு அனுபவமே ஒழிய அது ஒரு கூட்டம் அல்ல. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு செய்தி கேட்கிற நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் இந்த செய்தி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்க மாட்டீங்க.
அப்பவுமே நீங்க உங்க செல்போனை ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறதுனாலே நீங்கள் தாகத்தோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிறீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஆவியினாலே மத கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உங்ககிட்ட மத கிரியைகள் இருக்குமே ஆனால், சில வீடுகள்ல இந்த இயேசுவான ஒரு படத்தை வச்சு போட்டோவுக்கு மாலை எல்லாம் போடுவாங்க. அந்த காலத்துல இது ரொம்ப அதிகமா இருந்தது, இப்ப நல்லா குறைஞ்சு வந்திருக்கு. இப்ப நிறைய வீடுகள்ல அந்த போட்டோ வைக்கிற பழக்கத்தை கூட எடுத்துட்டாங்க. சில வீடுகள்ல இன்னும் கிராஸ் வச்சு அதை சுத்தி இந்த பக்கத்துல கேண்டில் வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள். அதை நீ ஒரு அழகுக்காக வைத்திருந்தால் நான் அதில் தலையிட விரும்பவில்லை. ஆனாலும் அது பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பக்தி, அப்படியே ஒரு அது பார்த்தா எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு மதவாதியா இருக்கிறீர்கள் என்று பொருள். எப்பொழுதுமே நீ பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் ஆவிக்குரியவனுடைய ஒரு வாழ்க்கை. அதனால்தான் 1 கொரிந்தியர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், ஜென்ம சுபாவமான மனுஷனோ, அதுக்கு நான் மதவாதிங்கிற வார்த்தையை கொடுக்க விரும்புறேன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள, மதவாதிகளால தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளுக்கு எதிரிகள் மதவாதிகள். நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழுவீர்களே ஆனால் உங்களுடைய திருச்சபைகளிலே அல்லது உங்களுடைய உறவுகளிலே இருக்கிற மதவாதிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு நாளும் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதற்கு எதிர்த்து கிரியை செய்யவே கூடாது. அப்படி செய்வோமானால் நாமும் மதவாதிகளாக மாறிவிடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நீங்கள் நன்றி செலுத்த பழகுங்கள். அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய ரகசியம். மதவாதிகள் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, பாதுகாப்பாக ஆராதனை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு மத மாற்ற தடை சட்டம் அது இதெல்லாம் இருக்கிறதுனால நாம பிரச்சனை இல்லாம ஆராதனை நடத்தணும். நீ ஆராதனை நடத்தினாலும் ஒண்ணுதான், நடத்தட்டாலும் ஒண்ணுதான். நீ அதுக்கு வீட்டிலே உட்கார்ந்துட்டு போகலாம். நம்முடைய தாகமே என்ன என்றால், இந்த இயேசுவை இன்னும் அறியாத ஜனங்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும், எத்தனை போராட்டம் வந்தாலும். பவுல் எப்படி எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நீனும் சுவிசேஷத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஊழியத்துக்காக நீ போராடணும்னு தான் எழுதுறாரு. நீங்கள் ஆண்டவரை இன்னொருவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமானால் போராட்டம் உண்டு. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லா ஆராதனை நடத்தணும். அது நல்லதுதான். அதற்காக நான் எந்த காஸ்பல் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், இருக்கிற ஜனங்களை வச்சு வாரம் வாரம் சாமி கும்பிட்டுட்டு போயிருவோம் அப்படின்னாச்சுன்னா நீ மதவாதி. அப்போ அது கிறிஸ்தவ ரிலீஜியஸா மாறி போச்சு. கிறிஸ்துவின் தரிசனத்தை நிறைவேற்றுவது, ஆவியானவருடைய துணை கொண்டு நிறைவேற்றுவதுதான் ஆவிக்குரிய திருச்சபை. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது தீங்கு எப்படி வேணாலும் வரலாம். சபையில நீங்க ஒருவேளை உண்மையான ஊழியக்காரர்களா இருப்பீர்களே ஆனால் உங்க சபையே உங்களை தூற்றும். சபைக்குள்ள மெஜாரிட்டி மதவாதி தானே இருப்பான், அவன் எல்லாம் உங்களை தூசிப்பான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட அவமானங்களை சகிப்பதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் நடந்த பாதையில நடக்க ட்ரை பண்றோம். தவிழ்ந்து போறோம் அப்படின்னு அர்த்தம். இப்பதான் தவழ ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். கொஞ்சம் ஆண்டவருக்காக நம்ம சில பாடுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். மூன்றாவதாக, மதவாதிகள் உலக ஆசீர்வாதங்களை பேசுவார்கள், ஆவிக்குரியவர்கள் நித்திய ஆசீர்வாதங்களை பேசுவார்கள். ஏன் நிறைய கூட்டங்கள்ல உலக ஆசீர்வாதங்களை பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் மதவாதிகள். புதிய இயேசு கிறிஸ்து எங்கேயும் உலக ஆசீர்வாதத்தை பேசல. அவர் ஊழியத்துல பாடுகள் இந்த ஜனங்களுக்கு விடுதலைகள் கொடுத்தார். அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கும் பொழுது கூட அவர் முதலாவதாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். அவர்களுக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் ரொம்ப அழகா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் என்று சொன்னது எல்லாமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் நாம் இன்னமும் ஆசீர்வாதம் என்றால் அந்த உபாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களையே நாம் பேசுவோம் என்றால் நாம் சரியான மதவாதிகள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். எல்லா மனுஷர், அதுல அவர் ஒரு லிமிட்டடா சொல்லல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கலும் நாம பாவம் அப்படிங்கிறார்.
இமைக்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்றல, நாம் நித்தியத்துக்காக பின்பற்றுறோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறார், அவருடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்துகிறார். அவர் எப்படி வேணாலும் வழி நடத்துவார். அவர்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்தா போதும், உங்களுக்கு உணவும் கொடுத்து 12 கூட அதுல மீதி எடுக்கும்படியான கிருபையை அவர் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவர்களாகவே மாறுவோம். அதனால்தான் நீங்க யூடியூப்லயோ மற்ற காரியங்களிலேயோ செய்திகள் கேட்கும் பொழுது நீங்க நல்ல உண்மையான ஆவிக்குரிய தேவனுடைய தாசர்களுடைய செய்திகளை தான் கேட்கணும். நீங்கள் இது மனசுக்கு ஆறுதலாக இருக்கு என்று உலக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று இன்றைக்கு சொல்லிகளுடைய செய்திகளை கேட்பீர்களே, ஆனால் அது உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, சகேயு அவனுடைய உலக செல்வத்தை இழந்த பிறகு கர்த்தர் அவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறேன் என்கிறார். ஆனா நம்ம ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, நீங்க அவங்களுக்கு நிறைய காணிக்கை கொடுத்த பிறகு சொல்றாங்க இவங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும் அப்படிம்பாங்க. அப்படியே அல்ல. நீ உன்னுடைய பரிசுத்தத்துக்காக நீ திருட்டுத்தனமாக சம்பாதித்த, நீ தகாத விதமாக சம்பாதித்த இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை இழக்க துணிந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். அதே போல தரித்திரத்திலேயே வாழ்ந்த ஏழை லாசரு மரணம் அடைந்து அவன் பரதீசுக்கு சென்றான் என்று இயேசு அந்த உதாரணத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவன் பரதீசிலே ஆபிரகாமின் மடிக்கு சென்றான் என்று சொல்கிறார். அப்ப அதை எதை காட்டுது? அந்த தரித்திரம் உள்ளவனுக்கு அவர் ஆபிரகாமை உதாரணமாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அழிவற்றது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒருவேளை அந்த நாட்களில் அவர் செழிப்பாக இருந்தார் என்றல்ல, அது உன் சந்ததியாக இருக்கும் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதுதான் அது இன்றைக்கும் நமக்கு உண்டு என்று சொன்னால் அது பரலோகத்தின் ஆசீர்வாதம் தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மதவாதிகள் உலக ஆசீர்வாதத்தை போதிப்பார்கள், உலக ஆசீர்வாதத்துக்காக கடவுளை பின்பற்றுவார்கள். ஆவிக்குரியவர்களோ நித்தியமான ஆசீர்வாதம், கர்த்தரோடு எப்பொழுதும் 24 மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கர்த்தரை பின்பற்றுவார்கள். 1 தீமோத்தேயு 4:8 பாருங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ மதவாதியா இருக்கிறாயா, நீ ஆவிக்குரியவனா இருக்கிறாயா? 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க, ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும். பரிசேயன் ஒரு பட்டியலே போடுறான், நான் பரிகாரர் அல்ல, கொள்ளை அடிக்கிறவன் அல்ல, நான் அநியாயக்காரன் அல்ல, நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் விபச்சாரன் இல்லை, நான் வாரத்துல 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், நான் என்னுடைய வருமானத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். இந்த ஆயக்காரன் என்ன சொல்றான்? எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் நிக்கிறேன், பாவியாக என் மேல் கிருபையா இருக்கு. என்கிட்ட தகுதி இல்லை, ஆனா உங்ககிட்ட தகுதி இருக்கு, எனக்கு கிருபை கொடுங்கன்னு நிக்கிறான். இந்த பரிசேயன் மதவாதி, இந்த ஆயக்காரன் ஒரு இன்னசென்ட், அவன்கிட்ட சத்தியம் கிடையாது. இப்ப அவன் ஆலயத்துல அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டான். இவன் தான் ஆவிக்குரியவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றார், மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மதவாதிகளுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும்னா நீங்க ஆவிக்குரியவர்களாக மாறணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளரணும். இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரால் நாம் முழுவதும் போர்த்தி பாதுகாக்கப்பட வேண்டும். உன்னதமானுடைய நிழல்ல நாம வரணும். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மதவாதிகளாக இராதேயுங்கள். இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள். இயேசுவின் சீஷராக மாறுங்கள். கர்த்தர் நித்தியமாக உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் அவர் வருகை மட்டும் உங்களிலே உருவாக போகிற உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. எங்க எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த இடத்துல இருக்கிற எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். யார் வீட்டுல இப்ப அந்த செல்போனை ஆன் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வீடுகளுக்கெல்லாம் பிரசன்னம் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும்.
மத கிரியைகள் அகன்று போவதாக. எங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற மத கிரியைகள் அகன்று போவதாக. என் அன்பு கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தினால் அந்த வீடுகளை நிரப்பும் அப்பா. அந்த வீட்டுக்குள் இருக்கிற இருள் விலகட்டும், இருள் விலகட்டும். ஒரு வெளிச்சம் இறங்கி வருவதாக, பாடுகள் அகன்று போவதாக. ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு செய்தி கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க ஆரம்பிப்பதாக. தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். உடைய கிருபையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.